பிரியமானவர்களே, இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை பற்றி சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் மீதான ஒரு கவிதை பாடலாகவும் இது மனிதர்களின் மேன்மையையும் தேவனுடைய மகத்துவத்தையும் குறிக்கிறது. இந்த சங்கீதம் மனிதனின் சிறிய தன்மையை கடவுளின் பெரிய தன்மைகளுக்கும் எதிராக வைத்து தேவனுடைய மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. இந்த 8ஆம் அதிகாரத்தின் முக்கிய கூறுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வானம் பூமி அழகாக படைச்சிருக்கிறாரு, அதை பற்றி அவங்க பாராட்டுறாங்க. மனிதனின் சிறப்பான குறிப்பிடுதலை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. தேவனுடைய மேன்மையை பற்றி அவங்க வலியுறுத்துகிறாங்க. தேவனுக்கு ஆராதனை செலுத்துதலை பற்றி அவங்க வலியுறுத்துகிறாங்க. தேவன் படைத்த வானம் பூமி இயற்கை எல்லாவற்றையும் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே அந்த வசனங்கள் சான்று அளிக்கிறது. தேவன் மனிதனையும் மற்ற எல்லா படைப்புகளையும் விட அதிகமாக மேன்மையாக அவனை அவர் படைச்சிருக்கிறாரு. இதை அவனுக்கு முடிவற்ற அறிவையும் ஆளுமையும் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துது. மனிதன் எவ்வளவுதான் அறிவுள்ளவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் அவன் தேவனுடைய வல்லமைக்கு முன்னால் அவன் மிகவும் சிறியவனாக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் குறிப்பிடுறது. தேவனை பற்றி ஒரு அழகான பாடலாகவும் இது நம்மை தேவனுடைய மகத்துவத்தையும் எண்ணி நம்ம எப்படியெல்லாம் அவரை ஆராதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் தெளிவாக நமக்கு சொல்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ வசதிகள் படிப்பு இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நம்ம சிறிய மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் நமக்கு சான்றிதழ் கொடுக்குது. இன்னும் அநேக வசனங்களை நாம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஆமேன்.